இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர், இரத்தப்போக்குடைய பெண், குணம் பெற்ற சிறுமி ஆகியோரின் நம்பிக்கை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. தொழுகை கூட தலைவர் நினைத்திருந்தால் நல்ல மருத்துவரிடம் தனது மகளை அழைத்துச் சென்றிருக்கலாம். ஆனால் அவரது நம்பிக்கை இயேசுவின் மேல் இருந்தது. அவர் இயேசுவின் காலில் விழுந்து தனது மகள் மீது அவர் கைகளை வைத்தால் அவள் குணமடைவாள் என்று கூறுகின்றார். தனது தாழ்ச்சியினால் இயேசுவின் மனதை வெல்கின்றார். அதே போன்று இரத்தப்போக்குடைய பெண்ணும் ஆண்டவரது ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்ற ஆழ்ந்த நம்பிக்கைக்கு ஏற்ப குணமும் பெறுகின்றார். நாம் நமது வாழ்வால், செயலால் இயேசுவை எப்படி நம் உள்ளம் என்னும் இல்லத்திற்குள் வரவேற்கின்றோம் என்று சிந்திப்போம். நமது தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நலன் பெறுவோம்.